ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அவதார் தி லாஸ்ட் எர்பண்டர் சீரிஸுடைய சீசன் 1 எபிசோட் 7. போன எபிசோட் நம்ம ஜூக்கோ ஆங்கே காப்பாற்றிருப்பான். இதுக்கப்புறம் ஆங்கே நார்தன் ட்ரிப் போயிட்டுருக்கான். அதுக்கேற்ற மாதிரி ஃபயர் நேஷனும் அந்த இடத்த அழுத்தம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கடைசியாக ஒரு மிகப்பெரிய வாரம் இருப்போது நம்ம அவதாரான ஆங் அந்த இடத்த என்ன பண்ண போகிறான். நம்ம ஜூக்கு நினச்ச மாதிரி அவதார பிடிப்பான மாட்டானா. இதை நோக்கி தான் இந்த எபிசோட் இருக்க போகுது. ஸோ வளவலன்னு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷெட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 7 நார்த். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் நம்ம ஜூக்கோ தான் காமிப்பாங்க. அவன் வழக்கம் போல அவனோட கப்பலில் அங்கே கிளைரோட இருப்பான். நேற்று அவனுக்கு அடிப்படிச்சில, ஆனால் ஆள் கொஞ்சம் டயர்டாக இருப்பான். அப்போ சடன் லெட்டு நோடி வந்து ஜூக்கோ நீங்கள் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, கமாண்ட் ஜோ உங்களை லாஷ் பண்ண வராரு, ஃபயரோட ஓசை அவனோட துரோகின்னு அனௌன்ஸ் பண்ணார் போல, ஆனால் அவங்க பிடிக்க வந்துட்டு இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறப்ப என்னது நான் துரோகியா, இதை யார் உங்கள்கிட்ட சொன்னான்னு கேட்குறப்ப உங்களுக்கே தெரியாது நம்ம டீமில் கருப்பாடு ஒருத்தர் இருக்கான், நம்ம பேசுகிற பிளான் எல்லாத்தையுமே கமாண்ட் ஜோக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவன் பேச விட்டு கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் எதாவது நாட்டுக்கு துரோகம்லாம் சொன்னாங்க, அதனால் அவன் கைது பண்ண இருக்காங்க, நீங்கள் சீக்கிரம் இங்கேருந்து போயான்னு சொல்கிறப்ப அப்போ தான் கிளைருக்கு புரிய வருது, டே நேற்று போய் நீ அங்கே காப்பாற்றினில்ல, அது அப்படியே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு போல, அதவன் தேடி வந்துட்டு இருக்கான், நீ சீக்கிரமாக சின்ன படம் எடுத்து இங்கேருந்து கிளம்பிப்போ, நான் அந்த கமெண்ட்டை பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறப்ப இல்லை அங்கிள் என்னால் இங்கேருந்து போக முடியாது, நான் இன்கேஸ் தப்பிச்சு போனால் நான் துரோகி மாதிரி தான் இருக்கும், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இப்போ நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம், நீ இங்கேருந்து போகணுன்னு சொல்கிறப்ப ஜூக்கு என்னச்சுனே தெரில, அவளும் சேர்ந்து சின்ன போட்டில் போயிட்டுருக்கான். பட் அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. பார்த்தா அவன் போகிற போட்டில் தண்ணி லீக் ஆகிட்டு இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாமே அந்த கமெண்ட் ஜோவோட ஒரு பிளானு. இவங்க எல்லாரும் நல்லா சேர்ந்து லெட்டர்னு ஏமாத்திருக்காங்க. நேற்று தேங்க காப்பாற்றினால அது ஜூக்கோ தான் எனக்கு எப்படி தெரிஞ்சு போச்சு, அது எப்படி உங்களுக்கு அடுத்த சொல்ல தான் தெரியும், அதனால் இவன் ஜூக்கோவை கொல்லணும் முடிவு எடுத்துட்டான். அண்ட் அதுப்போ இவனுக்கு அரசலான ஆசையாக இருக்குது, இன்னும் எத்தனை நாள் தான் கமாண்டராக இருக்க, பேசாமல் அரசனோட பையனை போட்டு தள்ளிடுவோம், அதுக்கப்புறம் அவதாரம் பிடிச்சி கொண்டு போய் அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்குவோம், தென் அரசர் போட்டு தள்ளிட்டு நம்ம ஃபைல் ஆடாவோம், இதான் பிளானாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் வேணுக்குன்னு அந்த ஆள் காதல் கேட்குற மாதிரி பேசியிருப்பாங்க. அதை கேட்டவனு ஜூக்கோ கிட்ட சொல்கிறப்ப இப்போ ஜூக்கோ அங்கே போயிருப்பான். பார்த்தா ஜூக்கோ போகிற படகுல ஆள் ஒரு பாம் வச்சிருப்பாங்க. அது இப்போ ஜூக்கோ பார்க்குறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு இதில் ஒரு பிளான்னு. ஆண் கத்துறப்ப அந்த படகு அப்படி வெடிச்சிருது. இது பெரிய போட்லேருந்து அவங்க கிளைரோ பார்க்குறாரு. ஜூக்கோ அந்த போட்டில் இறந்து போயிட்டாங்கிற அவரால் நம்ப முடியல. ரொம்ப வெக்ஸாகி அழ ஆரம்பிச்சிடுவாரு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஆங் கட்டராக சாக்கா வைப்பாங்க. 3 பேர் ஆப்பு மேலே பறந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. செம்மையாக போர் அடிக்கிறப்ப ஒரு நாதன் ட்ரிப்பை பார்த்துறாங்க. அந்த இடத்த பார்த்து எல்லாருக்கும் பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா அந்த இடமே பனிக்கட்டியில் சிரிக்க வச்சுருக்காங்க. பட் ஆங்குக்கு மட்டும் ஒரு கெட்டகனை வருது. இவன் தான் அவத்தர் கேஷே கனவுலகத்தில் பார்த்துருப்பால, அவங்க கூட சில விஷயம் உருவாக்கியிருப்பாங்க. இன்கேஸ் நீ அவத்தரோட ஒழுங்காக பார்க்கலன்னா இதெல்லாம் நடக்குன்னு போட்டிருப்பாங்களே, அதில் இந்த இடம் தான் அழிகிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கும். இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான். ஒரு வழி இவங்க நாதன் ட்ரிப் வந்துடுறாங்க. நம்ம ஆங்கை பார்த்தோன்னு தெரிஞ்சு போச்சு இவன் தான் அவதார்னு. அவதார் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், நீங்கள் நாதன் வாட்டர் ட்ரைப்பில் எவ்வளோ நாளும் நீங்கள் தங்கலாம்னு சொல்லிட்டு அவனை வரவேற்பாங்க. அண்ட் அதுப்போ கட்டார சாக்காவை அவனுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு பிரிஞ்சு போன பகுதி தான் இவங்களுக்கு கிராமமும் கூட. ஸோ நீங்களும் இங்கே தாராளமாக தங்கலான்னு அவங்களும் வரவேற்கிறாங்க. பட் ஆங்க அவங்களை எச்சரிக்கிறான், ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளுங்க, கூடிய சீக்கிரத்தில் ஃபயர் நேஷன் நடத்துக்கு வந்து தாக்கல் நடத்த போது நம்மளை எச்சரிக்கை இருக்கணும்னு சொல்கிறப்ப அதை அவத்தா நீங்கள் இருக்கீங்களே, நீங்கள் எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, நான் உங்களை நம்பியிருக்கேன்னு சொல்கிறப்ப என்னது என்ன நம்பியா, நான் இன்னும் எந்த ஒரு பண்ணி கற்றுக்கவே இல்லை, எனக்கு யார் முடிக்க தவிர எதுவும் தெரியாது, என்னை நம்பாதீங்கன்னு சொல்கிறப்ப அவங்களால பேச எடுக்க மாட்டாங்க. என்னோட பேர் அர்னோக், நான் தான் இந்த கிங்டமோட அரசன், இவைய பொண்ணு பிரின்சஸ் யூன்னு சொல்லுவாங்க. பார்த்தா சாக்கா அந்த பொண்ணை பார்ப்பான். ஆல்ரெடி இந்த பொண்ணை இவனுக்கு எங்கேயோ பார்த்தமா தெரியுது. ஆள் ஊற்ற அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பானா. இதை கட்டார பாப்பா, டே இவ்வளோ வரைக்கும் ஒரு பொண்ணை பார்ப்பேன் வேற எங்கேயாவது பார்த்துன்னு சொல்கிறப்ப அதுக்குள்ள இல்லை, இந்த பொண்ணை இதுக்கு கூட எங்கேயோ பார்த்துருக்கேன், நீ இந்த பொண்ணை பார்த்தல கேட்குறப்ப கட்டார அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இன்ட்ரோ பண்ணுவாங்க. இவரோட பேர் பாக்கு, இவர் தான் இங்கே இருக்க தலை சிறந்த வாட்டர் பெண்டர். அது போக இந்த நேஷன் தான் அமைதிக்கான இருப்பணும். ஏன்னா இங்கே தான் நிலவோட ஆன்மாவும் கடலோட ஆன்மாவும் இருக்குது. அது எப்போவும் இந்த உலகத்தில் சமநிலையை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் வந்து தங்கன்னு அவங்கள உள்ள கூட்டு போயிடுறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அங்கே லைரோ காமிப்பாங்க. ஜூக்கு இறந்து போன விஷயம் கமெண்ட் ஜூக்கு தெரிய வந்திருக்கும். கொல்ல சொன்னது அவன் தானே, பட் அவன் வந்து ஆக்டிங் கொடுத்துட்ருப்பான். அங்கிள் லைரோ நீங்கள் இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஜூக்கோ கொன்னோன்னே என் கையாலே கொண்டுவேன், அவன் சாவி என் கையில் தான் சொல்லிட்டு ஆள் சாமி ஆக்டிங்கில் விட்டுட்டுருப்பான். பட் அங்கிள் லைரோக்கு எல்லாமே நல்லாவே தெரியுமே, பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்காரு. அப்போ தான் கமெண்ட் ஜோ ஒரு பிட்டை போடுறான், ஃபயர்லார்டோட பையன் ஜூக்கு இறந்து போயிட்டான், இதான் நமக்கு இருக்க ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம நாதன் வாட்டர் ட்ரிப்புக்கு போய் அங்கே மக்களை கொள்ளணும், அந்த நாட்டை கைப்பற்றணும்னு இவன் போர் தொடுத்து போயிட்டு இருப்பான். அங்கிள் ஐரோவெல்லாம் தடுத்துவே முடியல. இங்கே அப்படியே கட் பண்ணால் அசுலா காமிப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட நான் தான் ஒரு பெஸ்ட் நாள்னு காட்டுறதுக்காக ஜெயிலேருந்து கைது விட்டுருப்பாங்க. அவனை போட்டு அடைய நடிக்கிறா, தென் டிஃபீட் பண்ணிடுறா. பட் அவங்க அப்பாவுக்கு அசுலா பிடிக்கவே இல்லை. இங்கே பாரு ரொம்ப தைரியமான ஒரு வீரன்னா 2 இடத்துல டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. பட் நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்ட, நீலாம் லாய்க்கலன்னு சொல்லிட்டு அசுலாவை ட்ரீட் பண்ணி விடுறாரு. இதை பார்த்து அசுலா கோவந்த வருது, இன்னும் நான் ஸ்ட்ராங்கர்னு சமவெளியில் இருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ண அந்த வாட்டர் நேஷனை வைப்பாங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கட்டாராவை பார்க்கறதுக்கு அந்த மாஸ்டர் பார்க்க வருவார். நம்ம கட்டாரா ஒரு வாட்டர் பண்ணுறதுக்காக அவள் தெரிஞ்சு போச்சு, அதனால் அவளை பார்க்க வந்திருப்பாரு. ஹே
நீ தான் இந்த கட்டாராவா? நீ ஒரு வாட்டர் பண்டல்னு கேள்விப்பட்டேன். நீ ஒரு ஸ்கில்ஸை கற்றுக்கிறதுக்காக இங்கே எக்கோட்டான ஒரு மாஸ்டர் இருக்காங்க. நீ அவங்கள்ட்ட இந்த வாட்டர் பண்டலில் கற்றுக்கலாம். உனக்கு ஓகே தானே கேட்குறப்ப அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரின்னு அந்த எக்கோட்டாவை பார்க்க போயிட்டுருக்கா. கட் பண்ண இந்த பக்கம் சாக்கா அந்த பிரின்சஸ் இருக்காங்களே அவங்களும் ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவங்கள இது கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. பட் எங்கே பார்த்தேன் தான் அவனுக்கு ஒழுங்கு ஞாபகம் இல்லை. அதனால் மெதுவாக அவங்கள்ட்ட பேசலாம் ட்ரை பண்ணுவான். பார்த்தா பிரின்சஸும் ரொம்ப சகஜமாக பேசுவாங்க. சொல்லப்போனால் அவங்களுமே சாக்கா முன்னாடி பார்த்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. இதை பார்க்க சாக்காக்கு ஒன்றும் புரியாது. அப்போ சடனாக அங்கே ஹார்ன் ஒருத்த வருவான். இவன் தான் அந்த வாட்டர் நேஷனோட படத்தளபதி மாதிரி. சொல்லப்போனால் இந்த பிரின்சஸையும் இவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தான். பட் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவன் வந்து நடுவில் பேச வரப்ப நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். இங்கேருந்து கிளம்புன்னு சாக்கு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். அப்போ பிரின்சஸையும் தலையில் இருக்கிற கொண்டையை பார்ப்பான். பார்த்தா தலையில் ஒரு கிளிப் மாதிரி போட்டிருப்பா. இதே கிளிப்பை அவன் கனவு உலகத்தில் பார்த்துருப்பான். பார்த்தா கனவு உலகத்தில் ஒரு 3 வால் நரி வந்திருக்கும்ல, அந்த நரியோட வாழையுமே இதே கிளிப் தான் பார்த்துருப்பான். இதெல்லாம் இவனுக்கு கொஞ்சம் இப்போ தான் ஞாபகத்துட்டு இருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம கட்டாராவை காமிப்பாங்க. இவன் மாஸ்டர் எகோட்டாவை பார்க்க போவா. அவங்கள பார்த்தா வாட்டர் பெண்டிங்கில் வித்தியாசமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வாட்டர் பெண்டிங்கால் ஒரு பொண்ணு ஹீல் கூட பண்ண முடியும். இப்போ யாருக்காவது காயம் பட்டிருக்குன்னா அந்த காயத்தை ஆற்ற முடியும். இந்த மாதிரி பவரில் இருக்கும். இதில் மாஸ்டர் எகோட்டா கூட கற்றுட்ருக்கா. இந்த எகோட்டாவை பார்த்து ஆமாம் இங்கே போர் ஆரம்பிக்க போதில்ல, அதில் நம்ம என்னமா சண்டை போட போகிறோம் கேட்குறப்ப என்னது நம்ம சண்டை போட போகிறோமா? உனக்கு இந்த நாட்டோட பாரம்பரியம் தெரியாதா? இந்த வாட்டர் நேஷனை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சண்டையிடக்கூடாது. அவங்க ஜஸ்ட் ஒரு மருத்துவ உதவிக்கு மட்டும்தான். நம்ம சண்டைக்கு போகவே கூடாது. ஆண்களை சண்டைக்கு போகணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து கட்டார கோவம் வருது. இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது? நம்மளும் ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா அந்த இடத்த காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இது இங்கே இருக்க ஒரு பாரம்பரியம், நம்ம சண்டையை போடக்கூடாதுன்னு சொல்கிறப்ப கட்டார கோவம் வருது. இங்கே அப்படியே கட் பண்ண ஆங்க காமிப்பாங்க. ஆங் இந்த ஊரில் இருக்கிற அவதார் சிலையை பார்க்க போவான். இதுக்கு முன்னாடி எத் நேஷன் சேர்ந்த அவதார் குவேசியை பார்த்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி 5 நேஷன் சேர்ந்த அவதார் ரூக்கோ பார்த்துருப்பான். அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் நேஷனில் அவதார் குறுக்கு வந்துருப்பார். அவரை பார்த்து பேச ட்ரை பண்ணுவான். அவரோட சிலைக்கு முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு வழியாக அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயிடுவான். அங்கே போய் அவதார் குறுக்கும் பார்த்துருவான். குறுக்கு அங்கே பார்த்து என்ன ரொம்ப நாளாக உனக்காக காத்திருக்க மாதிரி வச்சிட்டியே, சரி சொல்லு உனக்கு என்ன மாதிரி உதவி வேணும் கேட்குறப்ப நான் வாட்டர் நேஷன் அழியதை பார்த்தேன். அவதார் குவேஷி எனக்கு ஒரு எதிர்காலத்தை காமிச்சாங்க. பார்த்தா 5 நேஷன் வாட்டர் நேஷன் அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது நடக்கக்கூடாது. நான் தான் உங்களை காப்பாற்றி ஆகணும். ப்ளீஸ் உங்களால் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. அதுக்கு நீ அவதார் ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லுவார். இது கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவதார் ஸ்டேட்டா? ஆமாம், அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணே தெரியாது. ப்ளீஸ் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? அவத்தர் வச்சு என் உடம்புக்குள்ளே பூந்தாங்க. ரியல் லைஃபுக்கு வந்து 5 நேஷன் அழிச்சு துவம்சமாக்கினாங்க. அதே மாதிரி நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். உங்களோட சக்திகள் கொடுத்து 5 நேஷன் அழிக்க ஹெல்ப் பண்ணுவீங்களா கேட்பேன். பட் அவர் முடியும்னு சொல்லுவார். ஏன் உங்களால் முடியாது? அவத்தர் கியூஷால் முடிஞ்சில்ல, அப்போ உங்களால் முடியும்னு சொல்கிறப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லை. என் உடம்பை பாரு, என் உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்குன்னு அவர் காயத்தை காமிப்பார். ஆக்சுவலி இவரோட வாழ்க்கையிலுமே அந்த கூங்குற ஆன்மா இருக்குல்ல, அது போட்டி போட்டிருக்கும். இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பார். அந்த பொண்ணோட ஆன்மா கூத்துக்கிட்டு போயிருக்கும். அது கூட சண்டை போட்டு இவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். அந்த ஆன்மா தோக்கடிக்க முடிஞ்சிருக்காது. இவர் ஆசைப்பட்ட பொண்ணு இறந்து போயிருப்பா. இதனால அவர் ரொம்ப வீக்காக இருப்பார். இப்போ அதே மாதிரி ஒரு ஆன்மாவும் இருக்குது. நான் நினச்சா அவதார் ஷெடுக்குனால போக முடியாது. சொல்லப்போனால் இருக்கிற அவதார்லேயே நான் தான் ரொம்ப வீக்கான ஒருத்தன். என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு விஷயம் நடக்குன்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். அண்ட் அது இப்போ அவதாருங்கிறவன் ஒரு டீம் கிடையாது, அவன் தனி ஆள். எப்போ நீ உனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் இலக்க தயாராக இருக்கியோ அப்போ நீ அவதாரம் வர முடியும். இது நீ புரிஞ்சுக்கோன்னு அவதார் குறுக்க தான் கிளம்பிடுவார். நம்ம ஆங்க ரியல் லைஃப் வந்துட்டு இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த பிரின்ஸையோ காமிப்பாங்க. அவங்க தான் ஆங்களோட உடம்புக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக சாக்கா அந்த இடத்துக்கு வருவான். பிரின்ஸஸை பார்த்தோன்னே சாரி பிரின்சஸ், நான் உங்களை பார்க்கல, நான் எங்கேன்னு போயிட்டு வரேன்னு அவங்க வந்து போன ட்ரை பண்ணுவான். அவள் பிரின்சஸ் சாக்காவை பார்த்து சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இந்த குரலை இது கூட கேட்டிருப்பான். ஏன்னா நிறையவே கனவு உலகத்தில் இதே சொல்லியிருந்திருக்கோம். ஹே நான் அந்த கனவுல பார்த்த நிறைய நீ தானா உண்மையை சொல்லுன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு ஆமான்னு சொல்கிறா. இதுக்கிட்ட ஒன்று செமஷாக்காக இருக்குது. நீ எப்படி நிறையா இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நீ எப்படி கனவுலத்துக்கு வந்த சொல்லுன்னு கேட்குறப்ப அப்போ அந்த பொண்ணை கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக இவ ஒரு பாதி மனுஷி பாதி ஆன்மா. இவ சின்ன குழந்தை இருக்கிறப்ப இவளுக்கு ஒரு நோய் வந்திருக்கும். வைத்தியர்களே இறந்து போல சொல்லியிருப்பாங்க. அதனால் கடவுள்கிட்ட வேண்டி ஒரு ஆற்றுல விட்டுருப்பாங்க. பார்த்தா இவங்ககிட்ட 2 ஆன்மா இருக்குல்ல, ஒன்று நிலவோட ஆன்மா, இன்னொன்று கடலோட ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்ற வேண்டி இருப்பாங்க. அப்போ அந்த நிலவோட ஆன்மா அதோட பாதியாகவே இருக்குல்ல, அதை எடுத்து இந்த பொண்ணு கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணு உயிர் படைச்சிருந்துருப்பா. சொல்லப்போனால் நிலவோட ஆன்மாவில் பாதி என் உடம்புல இருக்குது. அதனால தான் கருப்பானோட முடி வெள்ளையாக மாறிடுச்சு. நான் எப்போல்லாம் தூங்குறேனோ நான் கனவுலத்து போயிடுவேன். சொல்லப்போனால் அந்த கனவுலத்துக்கு ரியல் லைஃப்க்கும் நான் ஒரு கேட் கீப்பராக இருக்கேன். அப்படியே ஒரு நாள் கனவு அவனை பார்த்தேன். உனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்கிறப்ப அவனை போய் சிரிச்சிட்டு இருக்கான். நல்லா ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம திரும்ப உடம்புக்கு வந்துடுவான். என்ன
என்ன அவதார் குறுக்கு பார்த்தியா, அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணாருன்னு கேட்குறப்ப இல்லைன்னு சொல்லுவேன். இதுக்கிட்ட நான் தான் முடிவெடுத்தாகணும், ஒரு அவதாரம் நான் தான் பண்ணியானு சொல்லிட்டு ஆங்கர் முடிவில் இருக்கேன். கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா மாஸ்டர் பாக்கோ பார்க்க போவா. பாக்கோ இந்த மாதிரி போகிற போதில்ல, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னோட வேலைன்னு கேட்குறப்ப என்னது உன் வேலையா, இந்த வாரில் நீ தலையிடக்கூடாது, சொல்லப்போனால் பெண்கள் சண்டையாக போடக்கூடாது, நீ மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப கட்டாரா கோவம் வருது. ஆங்கை பார்த்து கோவம் பேசிகிட்டு இருப்ப. ஆங் இங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப பழமைவாதியாக இருக்காங்க, பணியிலே இருந்து அவங்க மூளை வரைஞ்சி போச்சு போல், நான் சண்டை போடுவேன்னு சொல்கிறப்ப நம்ம ஆங்கு வேணாம்னு சொல்லுவேன். ஏன்னா ஆங்குக்கு அவன் நண்பர்களும் ரொம்ப பிடிக்கும், இந்த வாரில் அவங்க இழந்துருவோன்னு லைட்டாக பயமாக இருக்கும். அதனால் கட்டாரா பார்த்து கட்டாரா நானும் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன், நீ இந்த வாரம் தலையிடாத, எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லி ஆங் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவேன். இதை பார்த்து கட்டாராக்கு இன்னும் கோவம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இங்கே அப்படியே கட் பண்ணால் கமெண்ட் ஷோவை காமிப்பாங்க. அவர் வாட்டர் நேஷன் அழிக்க போயிட்டுருக்காரு, அங்கே லைரோட தடுத்து நிறுத்துவார். இங்கே பாரு, நம்ம அங்கே தாக்கினது போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம எத்தனோட போத்துட்டு போயிருக்கோம், பட் நம்ம எல்லாரோட தோத்தான் போயிருக்கோம், இந்த வாட்டி தேவலாம் போயிட்டுருக்க, போகிறது வேஸ்ட்டான்னு சொல்கிறப்ப இல்லை, இந்த வாட்டி என்கிட்ட ஒரு கீ மாட்டி இருக்குது, இதை வச்சு நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து காமிப்பான். இதை பார்க்குறான் கிளியராக ஒன்றும் புரியல. அவர் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். ஒரு சோல்ஜரை பார்த்து நைஸாக பேசிகிட்டு இருப்பார். அது ஆக்சுவலாக சோல்ஜர் கிடையாது, நம்ம சூக்கோ தான். நேற்று நைட்டு அவன் போட்லேயே வெடி செத்து பண்ண காமிச்சிருப்பாங்களே, பட் அவன் சாகலை, எப்படி தப்பிச்சிட்டான், பட் இன்னும் உயிரோடுக்குன்னு தெரிஞ்சால் இதை பிரச்சனை வரும்ல, அதனால் உயிரோடுக்குன்னு காட்டிக்காமல் ஒரு சோல்ஜமாக இருந்துட்டு இருக்கான். அங்கே கிளியராக மட்டும் சரி சூக்கோ நீ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஏறு, நம்ம தான் பண்ணுவோம், இந்த கமாண்டர்ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில, பட் அவங்ககிட்ட ஒரு பிளான் இருக்குது, அந்த பிளானை தெரிஞ்சுக்கணுன்னு அங்கே கிளியராக பேசிகிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த பக்கம் கட்டாரா அவள் வாட்டர் பண்ணி கற்றுட்டு இருப்பா. சாக்க கட்டாராவை பார்த்து என்ன கட்டாரா ரொம்ப கோபமாக இருக்க மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனை கேட்குறப்ப எனக்கு அந்த மாஸ்டர் பிடிக்கல, அவர் பொண்ணுங்களாம் சண்டைக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாரு, அதை எப்படியே முறியடிச்சு தருவேன், நான் அவர்கிட்ட சண்டை போட போகிறேன்னு சொல்கிறப்ப இதை போய் சாக்க கோவம் வருது. ஏ கட்டாரா உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா, அவர் மிகப்பெரிய வாட்டர் பிடிக்கும் மாஸ்டர், உன்னால் தோக்கடிக்க முடியாது, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் ஆமாம் அவர் மாஸ்டர் தான், என்னால் கண்டிப்பாக தோக்கடிக்க முடியாது, பட் நான் கண்டிப்பாக டஃப் கொடுத்து தருவேன், பொண்ணுங்களால சண்டை போட முடியும்னு அவருக்கு நான் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோமா அந்த மாஸ்டர் பார்க்க போவா. மாஸ்டர் பாக்கோ நீங்கள் என்னோட சண்டைக்கு வாங்க, நம்ம 1 மேட்ச் வச்சுக்கோன்னு சொல்கிறப்ப மாஸ்டர் பார்க்கறது கண்டிக்க மாட்டார், அவர் பாட்டு அங்கே கிளம்பி போயிட்டே இருப்பார். பட் நம்ம கட்டாரா வாட்டர் பண்ணி எடுத்து அவன் மண்டையில் அடிப்பா. என்ன உங்களுக்கு என்ன பார்த்து பயமாக இருக்கா, முடிஞ்ச சண்டைக்கு வாங்கன்னு சொல்கிறப்ப அவர் சீரியஸ் ஆகிறாரு. 2 பேர்த்துக்கு இப்போ செம்மையாக சண்டை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு அவள் பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் மாஸ்டர் பாக்கு தான் ஒரு மாஸ்டர் ஆச்சு, பட் அவர் எல்லாத்தையும் ஈஸி தடுத்துட்டே இருக்காரு. கட்டாரா முடிஞ்ச அளவுக்கு அவள் ஃபுல் பவர் கொடுக்கலான்னு பார்க்குறா. வாட்டர் அப்படியே ஐஸாக மாற்றி ஷார்ப்பாக அடிச்சிட்டு இருக்கா. பட் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருக்கே கொஞ்சம் டஃப் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அவருமே சீரியஸாக சண்டை போட ஆரம்பிப்பார். ஏன்னா சண்டை சீக்கிரம் முடிச்சானும்ல, அதனால் வாட்டர் எல்லாத்தையுமே ஷார்ப்பான ஐஸாக மாற்றிட்டாரு. அதை வச்சு கட்டராவோட கைக்கெல்லாம் கட்டி போட்டுறாரு. அவ்வளோதான், கட்டரை தோற்று போயிட்டா. பட் இருந்தாலும் கட்டராவை பாராட்டுவார். பரவாயில்ல நீ ஒரு பெஸ்ட்டான வாட்டர் பண்ணுறது தான், பட் இருந்தாலும் பொண்ணுங்க வாரில் தலையிடக்கூடாது, என்னால் ஒன்று அளவே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் பட்டம் கிளம்பிறாரு. பட் சுற்றி இருக்க மக்களாக பாராட்டுவாங்க. ஏ பரவாயில்லப்பா நம்ம மாஸ்டர் பார்க்க டஃப் கொடுத்துருக்கால, இது வேற ஆள்னு அந்த ஊரில் சின்ன பசங்களாக இருப்பாங்களே அவங்கள கட்டாரா பார்க்க போவாங்க. அக்கா இதுக்கிட்ட நீங்கள் எங்கள் மாஸ்டர், நீங்கள் எனக்கு வாட்டர் பண்ணி சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் கட்டாரா பார்க்க வருவாங்க. இதை பார்த்து அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சொல்லப்போனால் அனிமேஷனில் எக்ஸ்ட்ரா சீன் வரும், அது அந்த லைவ் ஆக்ஷன் காட்டவே இல்லை, அது ட்விஸ்ட்டாக பார்க்குறப்ப செம சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி பார்க்கவும் கட்டாரா சண்டை வந்திருக்கும்ல, அப்போ கட்டாரோட கழுத்தில் ஒரு காலர் மாதிரி இருந்திருக்கும், அது கீழே வந்திருக்கும். அதை பார்த்து ஆமாம் இது எப்படி உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டிருப்பாரு. ஆக்சுவலாக இந்த பார்க்கவும் நம்ம கட்டாரோட பாட்டு இருக்காங்களே, ஒரு காலத்தில் 2 பேரும் காரணம் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்க பாட்டிக்கு பார்க்கோ காரணம் மட்டும் பிடிச்சிருக்காது, அதனால இவங்க இந்த ஊரே காலம் பண்ணி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தெற்குக்கு போய் அங்கே வேற ஆளை பார்த்துருப்பாங்க, அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக பிறந்த பேத்தி தான் கட்டாரா. சொல்லப்போனால் இந்த பார்க்கும் கட்டாராவும் தாத்தா பேத்தி. பட் அந்த லைவ் ஆக்ஷன் காட்டலை, ஏன் காட்டலன்னு தெரில. இப்போ கட்டாரா ஒரு வழியாக பாக்கு டஃப் கொடுத்துருப்பால, இதை பார்த்து மக்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டாராவை பாராட்டுவாங்க. இந்த சண்டையை ஆங்கு பார்த்துருப்பேன், ஆங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கட்டாராவை பாராட்டுறப்ப பார்த்தியா நானும் வாருக்கு தயாராக இருக்கேன், உன் கூட வந்து நான் கண்டிப்பாக சண்டை போடுன்னு சொல்கிறப்ப இல்லை அவதாரில் தனியாக சண்டை போட சொன்னாங்க, உன் நண்பர்கள் எப்போ இழக்கிறியோ அப்போ நீ அவதாரம் மறுபடியும் சொன்னாங்க, நான் அதான் பண்ண போகிறேன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு அது ஒரு பாஸ்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டில் நடந்ததை நம்ம இப்பவும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம புதுசாக ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும், உன் மனநிலை எங்களுக்கு புரியுது, நாங்கள் எங்கே இறந்து போனால் நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், அதே மாதிரி எங்களுக்கும் உனக்கு ஏதாச்சுன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நாங்கள் எப்பவும் கூட இருப்போம், இந்த போரில் கூட கலந்துக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஹேங்க ஹாப்பியாக இருப்பான். பார்த்தா சடனாக வானத்துலேருந்து சாம்பல் தூளில் வந்துட்டுருக்கு. பார்த்தா ஃபயர் நேஷன்
நேஷன் பக்கத்தில் வந்துட்டாங்க. அதான் வானத்தில் சாம்பல் கூட வந்துட்டுருக்கு. ஸோ அப்போனா கூடிய சீக்கிரத்தில் போர் ஆரம்பிக்க போது நம்ம எல்லாத்துக்கும் தயாராங்கன்னு கத்த ஆரம்பிப்பான். இதோட இந்த எபிசோட் 7 முடியுது. ஒரு வழியாக இன்னும் ஒரு எபிசோடு தான் இதோட சீசன் முடிய போகுது. கடைசி எபிசோட் ஃபினாலே செமையாக ஒரு வாசிக்க சேர்க்க போகுது. ஸோ இந்த சீசன் 1 எப்படி முடிக்க போகிறாங்க? வாட்டர் நேஷனை ஃபயர் நேஷன் தோக்கடிக்குமா? ஒரு அவதாரை நம்ம என்ன போகிறான்? இதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப்சீரிஸ் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப்சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனல் அப்புறம் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.